பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு முன்பருவ கல்வி ஆசிரியர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு முன்பருவ கல்வி ஆசிரியர் நலச்சங்கத்தினர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி சங்கத்தின் மாநில தலைவர் ஆர். லட்சுமி அவர்கள் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநில தலைவர் ஆர். லட்சுமி அவர்கள் கூறுகையில், தமிழகத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள் 2381 மழலையர் வகுப்பு செயல்பட்டு வருகிறது. எங்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் 5000 வழங்கி வருகிறார்கள். இந்த ஊதியம் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு உகந்ததாக இல்லை என்றும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அதேபோல் எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும். மேலும் மே மாதம் ஊதியம் இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு மே மாதம் சம்பளம் வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும். எங்களுடைய மாதாந்திர ஊதியத்தை நேரடியாக எங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். முன்பருவ கல்வி கற்பிக்கும் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் என்பதால் குறைந்தது 3 மாத காலம் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று கூறினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில செயலாளர் எஸ். சித்தன் அடிக்கன், மாநில பொருளாளர் ஏ. எஸ். ஷக்கீலா பாபு, துணைத் தலைவர் இ. யோகா, மாநில ஒருங்கிணைப்பாளர் எம். வனிதாம்பிகை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கோஷங்கள் எழுப்பினர்.